தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே கண்டபத்து என்ற தலைப்பில் உள்ள பதிகப்பாடல். மாணிக்க வாசகர் தில்லையம்பலத்திலே சிவபெருமானை கண்டேனே என்று சொல்லி சிவபெருமானது பெருமைகளையும் அருள் ஆற்றலினையும் அன்பரை ஆட்கொள்கின்ற தன்மையினையும் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார். இந்த பாடலிலே பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினடும் ஒளியச் சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகர் சிற்றம்பலம் மண்ணி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. இது பாடல். மறையோரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. எங்கே? செறிபொழில் சூழ் தில்லை நகர் சிற்றம்பலத்தில். சிற்றம்பலம் இயற்கை வளம் பொருந்திய இடம். செறிபொழில் சூழ் தில்லை நகர் சிற்றம்பலம் மண்ணு. தில்லை சிற்றம்பலத்திலே வீற்றிருக்கின்ற உலகுடைய ஒரு முதலை, உலகத்தின் தலைவனை மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. இறைவனை, சிவபெருமான் இறைவன், தில்லையம்பலத்திலே வீற்றிருக்கின்ற இறைவன் மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. இறைவனை, தில்லை சிற்றம்பலத்து நாதனை மாணிக்க வாசகர் நான் கண்டேனே என்று கண்டபத்திலே சொல்கிறார். முதல் 2 வரிகளிலே சிவபெருமானின் அருள் ஆற்றலை விளக்கி கூறுகிறார். பிறவிதனை அறமாற்றி, சிவபெருமானை வணங்குகின்ற அன்பர்கள் அடியார்கள் பிறவி பிணியிலிருந்து நீங்குவார்கள். பிறவிதனை அறமாற்றி, இனி பிறவி கிடையாது. சிவபெருமானது அருளாலே அடியார்களுக்கு பிறவி கிடையாது. பிறவிதனை அறமாற்றி, மொத்தத்துக்கும் அடுத்து பிறவி இல்லாது போகும். பிணி மூப்பு என்ற இவை இரண்டும். பிணி அன்பர்களுக்கு தெரியும், மனப்பிணி, உடற்பிணி. மூப்பு அனைவருக்கும் தெரியும். நமன் தமர் வந்து நரகத்திடை எய்த மூப்பு வந்து, இறைவா என்னை காப்பாயே என்று தேவார வரிகள் சொல்லும். இந்த மூப்பு இல்லாது, பிணி மூப்பு இரண்டும் இல்லாது இறைவன் காப்பான். பிணி, மனப்பிணி, உடல் பிணி. மனப்பிணியும் உடல் பிணியும் இல்லாது காப்பான். இந்த 2 பிணிகளையும், உடல் பிணி மனப்பிணி இரண்டையும் மனிதன்தான் வரவேற்று ஏற்றுக்கொள்ளுகிறான். மனப்பிணி மனிதனே உருவாக்கி கொள்ளுகிறான். உடல் பிணி மனிதனே உருவாக்கி கொள்ளுகிறான். அதிலிருந்து தப்பிக்கின்ற நெறிமுறைகள், வழிமுறைகள் தெரிந்தும், அந்த பிணிகள் இல்லாது வாழ்வது எப்படி என்று தெரிந்தும் அந்த பிணிகளோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனப்பிணி உடற்பிணி இரண்டையும் தில்லையம்பலத்து நாதன் நீக்குவர். மூப்பு இல்லாது காப்பார். இந்த 2 இல்லாது இருத்தல் மிகச்சிறந்தது. இந்த 2 எப்படி வருகிறது, அந்த வழிகளையும் தடுத்து விடுவர். எப்படி?
பிணி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினொடும் ஒழியச் சென்று. இப்ப மனப்பிணி எப்படி வருகிறது? பேராசை. எப்படிப்பட்ட பேராசை? செல்வத்தின் மீது பேராசை. நம்மிடத்திலே இருக்கிற உறவுகளோடு ஒரு இணக்கம் இல்லாதிருத்தல், அனைத்திலும் பேராசை கொள்ளுதல், தன்னிலை அறியாது இருத்தல், இவையெல்லாம் மனப்பிணியை ஏற்படுத்துகின்றன. இறைவனுடைய அருளாற்றலாலே அன்பர்கள் தன்னை அறிந்து கொள்வார்கள். அன்பர்கள் இந்த அழுக்காறு அவா அதிலிருந்தெல்லாம் விலகி இருப்பார்கள். தன்னை அறிந்தவர்கள் தனக்கு ஏற்படுகின்ற பிணிகளுக்குரிய காரணங்களை அறிந்து அதிலிருந்து விலகி இருப்பார்கள். உறவினோடும் பற்றுதல், அதிகப்படியான பற்றுதல், அது மனப்பிணி உடற்பிணி இரண்டையும் ஏற்படுத்தும். இறைவன தில்லையம்பலத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனது அருளாலே அடியார்களுக்கு மனப்பிணி உடற்பிணி இரண்டும் நீங்கும், மறுபிறவி இல்லாது போகும். இந்த உடற்பிணி மனப்பிணி ஏற்படுத்துகின்ற மூப்பு ஏற்படுத்துகின்ற உறவினொடும் அந்த வழிகளையும் நீக்கும், பற்றுதலை நீக்கும். வள்ளுவன் சொல்வான் அல்லவா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கே. இத்தகு அருளாற்றல், இத்தகு அருள் இறைவனால் அடியார்களுக்கு கிட்டும். இதுதான் கண்டபத்திலே மாணிக்க வாசகர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். தில்லையம்பலத்திலே வீற்றிருக்கின்ற நடராஜர் சிவபெருமானை மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. அவர் அடியார்களது பிறவிப்பிணி நீக்குவார், அவர்களது மனப்பிணி உடற்பிணி நீக்குவார். இந்த பிணிகளெல்லாம் வருவதற்கான காரணங்களை தடுத்து அடியார்களை ஆட்கொள்வார். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.